வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஜிஃபேம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா டே 2 அந்த ரூமுக்கு வந்ததுலேருந்து எடுத்து. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வேறு கம்பெனிக்கு போயிருந்தோம். எப்பயுமே அதில் ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ண கம்பெனிக்கு தான் போனோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வேறு ஒரு கம்பெனி இந்த பக்கம் நம்மளுக்கு இந்த எக்ஸிட் 10 தாண்டி உள்ளே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். அந்த லாஸ்ட் டைம் அந்த இடத்த கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊருப்பட்ட பேர் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. நிறைய எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது அங்கே போய்ட்டு நம்மளுக்கான ஐடிஸ் ஏதாவது போட முடியுதா, மந்த்லி அந்த சேலரி பேஸ்ட் ஐடி இப்போ கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். எல்லா இடத்துலையும் ஃப்ரீலான்சர்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க பேருக்கு மாறினா தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க. லட்சி பார்க்கலாம் என்ன இதுன்னு. இப்போ அங்கே நம்ம கொடுன்னு போவோம். ஆமாம், சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் ஓட்டிட்டு தான் இருக்கீங்க. எங்கேயாவது கிட்ட சேலரி ஐடி போட்டு கொடுக்குறாங்களான்றதையும் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நேற்று பார்த்த மாதிரி அன்லிமிட்டட் ஃப்ரீ இன்டர்நெட் உங்களுக்கு அந்த வேணும் அப்படின்னா வெறும் 30 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இது 1 மந்த்துக்கு ஐடி போட்டு கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரும் ஆல்ரெடி போட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐடி வாங்கி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக நம்மக்கிட்ட ஒரு புறா இருக்குது. இந்த புறா என்ன பண்ணுதுன்னா, நேற்று நான் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது பாவம் வந்துச்சு. அது பாட்டுக்கும் உட்காந்துருக்குது. இப்போது பறக்கவே மாட்டேங்குது. ரெக்கையை தொங்க போட்டிருக்கு. எங்கன்னா அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். அதுவும் பண்ண மாட்டேது. இடத்த பாருங்கள், பெயிண்ட் இப்படி ஆக்கி வச்சிருச்சு. ஸோ இது எங்கேயுமே அடிப்படலை. டோட்டலாக செக் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஏன் பறக்க மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு தெரியல. கொத்துப்பா அவர் கொத்து கொத்தியா? ஏய் என்ன ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? ஏன் பறக்க மாட்டேற? ஒன்றுமே தெரியல. ரொம்ப க்யூட்டாக இருக்கான அந்த புறாங்க. பாருங்களேன் எவ்வளோ ரெக்க பாருங்கள் மொத்தமாக வச்சுக்கிட்டு. ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஒன்று நம்ம கருப்பு கலரில் வச்சுருந்தோம், காட்டுப்புறா மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து அடிபட்டுருந்துச்சு. அதனால் ரெக்கவர் பண்ணி நம்ம பறக்க விட்டோம். அப்பயும் பறக்கல அவ்வளோவா. அப்படி இப்படின்னு தத்தக்கான்னு பறந்து போச்சு. இது சுத்தமாக பறக்க ட்ரையே பண்ண மாட்டேது. சாப்பிட்டு அங்கேயே தான் நிற்கிது. அதனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதை கொண்டு போய்ட்டு இங்கே பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலில் நிறைய இந்த கோதுமை அரைக்கிற கடைலாம் இருக்குது, மாவு அரைக்கிற கடைலாம் இருக்குது. அங்கே நிறைய புறா ஆல்ரெடி வரும் அந்த இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ அங்கே கொண்டு போய் நம்ம விட்டுட்டு கடையிலேருந்து ஒரு டீ வாங்கிட்டு அண்ணன் ரிட்டன் வந்து நீங்கள் இறக்கி விட்டுட்டு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்னு கிளம்ப போகிறேன். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம். அங்கே ஆன் தி வேலை போய்ட்டு அப்புறம் மற்றதை பேசிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஃபேம். பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மாவு அரைக்கிற கடை நம்ம புறாவை பார்த்திங்கன்னா இங்கே விட்டுட்டோம். இதுக்கு பின்னாடி தான் நிற்கிது. அங்கே ஒரு பூனை வேறு உட்காந்துருக்கு. பயமாக இருக்குது. ஆனால் அது ரெகுலராக வர்ற பூனை தான், அது சாப்பிடாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே நிறைய புறாக்கள் வரும் அந்த இடத்துல பருப்பு அரிசின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு. ஸோ அது கூட அவங்கள்ட்ட மிங்கல் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். ஏன்னா அது வந்து அடிபட்டிருக்கு, சரியாயிடும் அப்படின்னு நினச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை க்யூர் பண்ணலாம். பட் எங்கேயுமே அடிபட்ட மாதிரி தெரியல. அதுக்கு வயசாகிடுச்சா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஸோ ஒன்றுமே அதில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. அதனால் கொண்டு இங்கே விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் மேலே எங்கன்னா விட்டுலான்னு பார்த்தேன். சரி பறக்கிறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் இங்கே வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இல்லைன்னா அப்படி தூக்கி போட்டால் ஏதாவது ஒரு போர்டு மேலே அப்படி போய் உட்காருமா அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி பார்த்தாலும் ஒன்றும் உட்கார்ற மாதிரி தெரியல. எனிவே கப்பு கொடுப்பானா தெரியல. ஓகே, கடையில் போய் ஒரு காஃபி வாங்கி பாதி டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். வாங்க ஜெய்ஃபேம். ரோடு டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே இன்றைக்கி ஏதோ கம்பெனிலேருந்து ஐடி போட முடியுதா அப்படின்றத தேடுவோம் நம்ம. லெட்ஸ் கோ. ரோடில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது இந்த ஆஃபீஸ்க்கு. போவோம், கிட்ட போய்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஏகப்பட்டது இருக்குது. எல்லா ஆஃபீஸும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை. இங்கேயாவது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஏதாவது அமைதா இல்லையா அப்படி என்பதை நம்ம வந்து போய் தான் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து எக்ஸிட் 10. நம்ம அடுத்த இதுலேருந்து உள்ளே போந்து டக்குன்னு என்ன இதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். அப்படியே வண்டியை ரைட்டில் விட்டுக்கிறேன். அழகாக இண்டிகேட்டர் போட்டு நைட்டில் எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ பக்கத்தில் ஒரு மஞ்சள் கோடு வருது. அப்படியே ரோடு உள்ளே போக போகுதுன்னு அர்த்தம். அப்படியே ரைட்டில் அப்படியே அழகாக இப்போ நம்மளும் ரைட்டில் போய்க்கலாம். பிகாஸ் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு மேப்பில் தெரியும். சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் மேப்பு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. எது தெரியுதோ இல்லையோ மேப்பு முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கூகுள் மேப்பை நம்பி நம்ம நிறைய இடத்துல வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ போய்ட்டு எங்கேயாவது ஏதாவது வேலை நமக்கு அமைதா இல்லையா அப்படின்பதை நம்ம இப்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அன்லிமிட்டட் மொபைல் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மொபைலு, துருக்கி ஜாமு எல்லாமே இப்போ டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்குது. பட் நான் பண்ணுறதில்ல, ஆளை வச்சு இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம பண்ணல, எவன் டெலிவரி கொடுக்குறானோ அவனுக்கு நம்ம டேரெக்டாக பண்ண தேவையில்ல. ரொம்ப தூரத்து டெலிவரியாக கொடுக்குறாங்க, கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதில்ல. ஸோ நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர், அவங்க தான் இப்போ சொந்தமாக வண்டி வச்சு அவர் பண்ணிகிட்ருக்காரு, ஓகேவா? தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து அனுப்பலாம். லெட்ஸ் கோ. இப்போ போயிட்டு உழைக்கிறதுக்கு என்ன வழின்றதை போய் பார்ப்போம். ஆமாம், இங்கேருந்து ரைட்டில் போகுது. ரைட்டில் கொடுக்கணும். இப்போ ஓடி போயிட்டு ஐடியை போட முடியுதா, இல்லை என்ன ஐடி தான் இருக்குது, என்னென்ன மாதிரி ஐடிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்மளோட புது சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட போகிறோம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஜி ஃபேம், வாங்க போகலாம்.
ஜி ஃபேம். ஸோ அடுத்த ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக மேலே வந்து ஒரு பெரிய ஆஃபீஸே இருக்குது. எல்லாமே சிப்ஸு, ஹங்கர் ஸ்டேஷன், ஜாயஸ் அப்படின்னு சொல்லி நிஞ்சா 2Uன்னு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐடி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேலே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு. லெட்ஸ் கோ. பெரிய கூட்டமே இருக்குது இங்கே வந்திருக்கோம். எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்றாங்க. பெரிய இது ஆஃபீஸு. நான் வந்து ஸ்பெஷலி வந்தது வந்து பார்த்திங்கன்னா கீட்டாக்காக தான் வந்தேன். பட் எனக்கு கீட்டா இங்கே வந்து ஃப்ரீலான்சர் கொடுக்க மாட்றாங்க. ஃப்ரீலான்சர் தான் கொடுக்குறாங்க, கம்பெனி ஐடி கொடுக்க மாட்றாங்க. அதனால் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீட்டா, ஹங்கர் ஸ்டேஷன், ஜாஹேஸ் எல்லாமே இந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்குது. எல்லாமே ஃப்ரீலான்சர் தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. சிப்ஸு எல்லாமே இருக்குது இங்கே. ஆனால் கீட்டாவில் மட்டும் சேலரி இது கிடைக்க மாட்டுது. ஸோ இந்த நம்பர் என்ன சொல்கிறேன், எக்ஸிட் 14 ஆஃபீஸருக்கு என் கூட அவங்க நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see இப்போ அது என்னென்னு பார்ப்போம். நம்ம வேறு 14 தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. அது ஃபோன் வருது இருங்க. மேம் ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அந்த ஆஃபீஸ்லேருந்து. அங்கே வந்து ஃப்ரீலான்சர் மட்டும் தான் கொடுப்போம். மாத சம்பளத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், இப்போலாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருந்தவங்க 2 பேர் ஐடி க்ளோஸ் பண்ண வந்திருந்தாங்க. ஃப்ரீலான்சர் அவ்வளோவா ஓடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எங்கள் ஆஃபீஸில் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ப்ரோ வாங்க நாங்களே இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே தான் போகிறோம் அப்படின்னாங்க. எனக்கு வண்டியிலே உட்காந்து ஐடி போட்டு கொடுக்கலான்னு பார்த்தாங்க. நம்பர் ஒரு OTP வரலன்னு சொல்லிட்டு சரி வாங்க ஆஃபீஸ்லேயே போய் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. நம்ம சுலை தான் நம்ம வீட்டுக்கிட்ட. இப்போ நேராக அந்த வண்டியை நான் ஃபாலோ பண்ணிட்டு கிட்ட போயிட்டுருக்கேன். இந்த ட்ரக் ஒன்று போதில் அதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. நேராக போயிட்டு இப்போ அவங்கள்ட்ட வந்து ஐடியை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சிஸ்டம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நாளைக்கு இப்போ இன்னொரு ஆஃபீஸ் வந்து சிக்கிருக்கு. அது உடனே இப்போ நான் அங்கே போக வேண்டியது தான். பட் இவங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களை ஃபாலோ பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேன். பாதியில் அவங்கள பாவம் கழட்டி விட்டு போக முடியாது. ஸோ நான் வந்து இவங்கள்ட்ட ஐடி போட போகிறேன். அண்ணா வந்து நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் ஐடி போட போகிறாரு. ஸோ அந்த இதுவும் காட்டுறேன். ரெண்டில் உங்களுக்கு எந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். அண்ட் சேலரி வந்து எப்படி கரெக்டாக யார் 2 பேரில் யார் கொடுக்குறா அப்படின்றது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சேலரி முதல்ல கைக்கு வருமா வராதா அப்படின்றதே. ஸோ இப்போதைக்கு போவோம், அந்த வண்டியை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கிட்ட போயிட்டு ஐடியா நான் போட்டுட்டு டீட்டெயில்ஸ்லாம் எப்படி என்ன இதுன்றதை சொல்கிறேன். உங்களில் யாருக்காவது கீட்டாக்க நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா வாங்க என் கூட ஒரு 3-4 பேர் நம்ம சேர்ந்தோடனே ஒன்றா போயிட்டு உங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஓட்டிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நம்பிக்கையாக இருக்கா இல்லையன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு தான் தலைவர் சொல்கிறாரு. இப்போ இதில் இஷ்யூ என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு தகர டப்பா இருக்குல்ல, இந்த மாதிரி குடோனுக்குள்ளே கொண்டு போயிட்டு அங்கே ஒரு 10 பேர் லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. நாங்கள் கொடுக்குறோம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மேலே எனக்கு வந்து நம்பிக்கை வரலை. இந்த மாதிரி இருக்குது, ஜென்யூனாலாம் இருக்க தான் செய்யுது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்பிக்கை வரல. ஆக்சுவலாக ஏன் வரல அப்படின்னா, ஒரு ப்ராப்பராக ஆஃபீஸ் மாதிரி வச்சு போகிறாங்கன்னா நம்பிக்கை வரும். இந்த மாதிரி ஒரு வேர் ஹவுஸு, இந்த வேர் ஹவுஸ்க்குள்ளே அவன் தலைக்கு நேராக ஒரு ஏசி, இம்மா பெரிய வேர் ஹவுஸில் நார்மல் ஏசி வச்சா வேலைக்கு ஆகாது. அவங்க தலைக்கு மேலே ஒரு ஏசியை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து ஐடி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 15-20 பேர், 10 பேருக்கு 10 to 12 13 பேர் 15 பேருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு லேப்டாப் வச்சுட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஐடி அது இதுன்னு சொல்லி ஆர்டரை பற்றிலாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. நம்பிக்கை இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தோணுது. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜென்யூனாக பண்ணுவாங்க, இவங்க கொடுப்பாங்க ஆஃபீஸ் வைக்க, அப்புறமா தேடிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ் ரெடி பண்ணுவாங்க, அது வரைக்கும் இதில் உட்காந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லலாம் இருப்பாங்க நிறைய பேர். பட்டு எனக்கு இந்த மாதிரி செட்டப் பார்த்து எனக்கு ஒரு பிடிக்கல. இவங்க கிட்ட சம்பளத்துக்குன்னு இவ்வளோ உள்ளே வந்து நிற்கணும். நம்ம ரூம்லேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இது இருக்குது, சுலைக்குள்ளே இருக்கிறானுங்க. ஸோ இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நாளைக்கு மார்னிங் நம்மளுக்கு இன்னொரு இடத்துல ஐடி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நம்ம நேரடியாக ஐடி போட்டுக்க போகிறோம் ஜிப்பேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு நடக்க போகிறது. ஓகேவா? அதனால் வாங்க இப்போ நம்ம நேராக வந்து ரூமுக்கு போவோம். நாளைக்கு மார்னிங் அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். இதுக்கு நடுவில் இன்றைக்கி என்ன அண்ணனுக்கு ஏதாவது டியூட்டி வந்தால் போனால் நம்ம அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுவோம். இல்லைனா லொக்கேஷன் அண்ணன் அனுப்பியிருக்கிறாரு, போட்டு முதல்ல செக் பண்ணுவேன். ஓகேவா இருந்தால் நம்ம வந்து அது போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே கொண்டு வந்து விட்டு எல்லாம் வெறும் லாரியும் கீரியுமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் தான் நம்மளும் போகிறோம் உள்ளே. லெட்ஸ் கோ. உள்ளே போயிட்டு எப்படியாச்சும் போயிட்டு ஐயோ வளைச்சி கிழிச்சி பார்த்து ஓட்டணும். கண்ணா பின்னாடி வருவாங்க. ஏன்னா இங்கே சிக்னல் கிடையாது, போலீஸ்காரங்க கிடையாது, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கிடையாது, எதுவுமே இல்லாதனால எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் அதை கொஞ்சம் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக தான் ஓட்டிக்கணும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏய் ஈவி ட்ரக்குப்பா, ஈவி ட்ரக்கு போகிற எம்மா பெருசு வா, ஈவி அல்டிமேட் பண்ணுறாங்க வர ஓடு. எம்மாம்பேரி கட்டிட்டு ஈவி கைஸ். எனக்கு வந்து இந்த வண்டி ஓட்ட கற்றுக்கணும் ரொம்ப ஆசை. நம்மளால் யாராவது இந்த மாதிரி ஓட்டுறீங்க அப்படின்னா எங்கே ஓட்டுறீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு கற்றுக் கொடுங்க தயவு செஞ்சு. யாராவது நம்ம ஜிஃபேம் ஓட்டுறீங்க, ரியாத்தில் நான் ட்ரக்கு தான் ஓட்டுறேன், கண்டெய்னர் ட்ரைலர் இந்த மாதிரி ட்ரைலர் ஓட்டுறீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. செம ஆசையாக இருக்குது எனக்கு இது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்தார் ஒரு வாட்டி, ஜேசிபிலாம் கொண்டு வந்தார். அவர் வீடியோ பார்ப்பார்னு நினைக்கிறேன். ஜேசிபிலாம் கொண்டு வந்து நம்மளை ஓட்ட சொன்னார், சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1 hour 2 days அவர் டெய்லி இப்படி கொண்டு வந்திருந்தாருன்னா அதை ஆப்ரேட் பண்ண கற்றுருந்துருக்கலாம்.
பட் ஆனால் ஜேசிபி அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான் அதுவும். ஸோ அதனால் அவ்வளோ அசால்ட்டாலாம் எடுத்தவங்க ஒருத்தவங்க கற்றுக்க முடியாது நம்மளால். எனிவே யாரா இதில் வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்பா, எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றதால கண்ணா பின்னான்னு ரோடு இப்படி போட்டு வச்சுருக்குறானுங்க. இருடா நீ மாட்டுக்கு வர சூப்பையில் வா எப்பா, ஒரு வழியாக இண்டஸ்ட்ரி வெளியே வந்து மெயின் ரோடை பிடிச்சாச்சு ஜெய்ஃபேம். லெட்ஸ் கோ போகலாம் இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு. மேம் ஸோ நம்ம கிளம்பி இப்போ வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். இப்போ கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போக போகிறோம். இங்கே விட்ட புறா இப்போ என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கோசரம் தான் இப்போ நம்ம கிளம்பி வந்து இங்கே கடைக்கிட்ட நின்னேன். இப்போ பார்ப்போம். இது பின்னாடி தான் விட்டுருந்தோம். ஓ மை காட், புறாவை காணோம். புறாவுடைய ஒரு ரக்க கிக்க அது இதுன்னு அந்த மாதிரி எதுவும் இல்லை, சம்பவமும் நடக்கலையால் என்னான்னு ஒன்றும் புரியல. எங்கன்னா போய் இருக்குதா கைஸ்? புறாவை காணோம், சம்திங் ராங். அங்கே எதுவும் போயிருக்கா? அங்கேயும் போகல. ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புறாக்கள் உட்காந்துருக்கு, அந்த இடத்துலையும் காணோம். பார்த்தா எதுவும் நடந்திருக்கு, எங்கே போச்சுன்னு தெரியல. சரி வாங்க கடைக்கு போவோம். ஆண்ட விட்ட வழி எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிற இடத்துக்கு நம்ம கிளம்புறோம். ரூமில் சாப்பாடு இல்லாத ஒரு காரணத்தினால் இப்போ நம்ம வந்து அல்பைக் போகலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால் இப்போ அல்பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம். ஏசியை போட்டுப்போம். ஓகே, அல்பைக்கில் போயிட்டு ஜம்முன்னு இப்போ நம்ம கொஞ்சம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன், 30 ரியாலாம், அப்படியே டபுளுங்க. நான் கொஞ்சம் மெனக்கட்டு கிட்டே போயிட்டேன்னா 17 ரியாலுக்கு தான் எனக்கு வருது. அது எதுக்கு இவ்வளோக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். லெட்ஸ் கோ, போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் ஜிஃபேம். ஜிஃபேம் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா அல்பைக்கு வந்தாச்சு. ட்ரைவ் த்ரூவில் தான் நான் உள்ளே போக வேண்டியது. கொய்யாவில் இங்கே மைக்கில் நான் பேசி ஆர்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் பாட்டுக்கு உள்ளே போயிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. இப்போ உள்ளே போய்டுவோம். ட்ரைவ் த்ரூவில் இங்கே பேசி வாங்குறதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். உள்ளே போய்ட்டு நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ. சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லேண்ட்லேருந்து பூஸ்டர் வாங்கிட்டோம், பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வாங்க எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஹம்மர் H3 இது. இன்னொன்று இருக்குது, இதை விட பெருசு வரும். இதாவது மினி தான், கொஞ்சம் சின்னது. இதை விட இன்னொன்று பெருசாக வரும், அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்கவே. ஓகே, நம்ம வண்டி எங்கே போச்சு? இதோ நம்ம செலாக்குட்டி இங்கே நிற்கிது. வாங்க ஜிஃபேம், இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். அண்ணன் வாங்கியிருக்கிறாரு. நானும் ஒன்று நெக்ஸ்ட்டு வாங்குவேன், பார்ப்போம். தேடிட்டு இருக்கோம் நல்ல வண்டியாக. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எடுப்போம். இப்போதைக்கு முதல்ல ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகி 6 ஆக போகுது. அழகாக அண்ணன் வண்டி கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டார். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கஃபில் ஏதோ பாண்டாலேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அது போய்ட்டு நம்ம வாங்க போகிறோம். அண்ட் அப்படியே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மெலன். ஏன்னா இப்போ பயங்கர ஹீட். இப்போ சவுதி அரேபியாவில் வேலை கூட வந்து பார்த்திங்கன்னா 12 to 3 செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ ஹீட்டு சூடு. அதனால் வாட்டர் மெலன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுகிடும் உள்ளேருந்து. அதனால் இப்போலாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் ஓரளவுக்கு. அதனால் இப்போ நல்ல ஒரு இனிப்பாக வாட்டர் மெலன் தேடிச்சுன்னா அதை போய்ட்டு நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. வாங்க இப்போ குடுன்னு போவோம். எவ்வளோக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறமா நாளைக்கு நம்ம சொன்னோம்ல, அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு நாளைக்கு தான் போகணும். அங்கே தான் போய்ட்டு நம்ம ஐடி போடலான்னு இருக்குது. ஸோ நாளைக்கே போய்ட்டு போட்டுட்டு வந்துடுவோம். விற்காமல் வேறு எந்த முடிய போதோ அது வேறு இப்போ கஃபில்கிட்ட காசு கொடுத்து ரெடி பண்ணணும். ஸோ வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சும்மா 2 கம்ஃபர்ட் துணி துவைக்கிறதுக்கான கம்ஃபர்ட் லைசால் மாதிரி அதை வாங்கியாச்சு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்படியே மார்க்கெட் பக்கம் போவோம். எதனா வாட்டர் மெலன் தேர்தான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த சோப்பு துணி வரும்ல, அதால் தேய்ச்சிது. இது பீச் கலரில் இப்படி இருந்த கலரு இப்படி இருக்குது. ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். துணியில் தேய்ச்சி விட்டாங்க. இந்த பாருங்கள், இது மேலெலாம் அது வந்துருச்சு. கருன்னு இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். புது துணி வந்த உடனே எப்பயுமே அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வண்டி வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு தேய்ச்சிடாதீங்க. ஏதோ நம்ம கஃபில்ன்றதால அவ்வளோ ஒன்றும் சொல்லலை. சில கஃபில்லாம் அரைகுறை மென்டலாக இருக்குங்க. டக்குன்னு பார்த்தோன்னா பயங்கர கற்றுவாங்க. புது வண்டி இப்படி ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ தேய்ச்சாலும் போகாது. எதையாவது போட்டு கெமிக்கல் போட்டு இதெல்லாம் எடுத்தால் தான் உண்டு செலவு பண்ணி. அதனால் புது துணி வாங்கினீங்கன்னா எப்பயுமே நல்லா சோப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. சுடு தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சு நஞ்சுக்கு ஒரு 5க்கு ஒரு 10 தடவை 15 தடவை நல்லா ஒரு கசக்கிறீங்க. வண்டியை அவுட்டர் பாடியில் தேய்ச்சா கூட பிரச்சனை இல்லை. ஸ்பெசிஃபிக்காக வெள்ளை வண்டிங்கிறதால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதர் கலர்னால் கூட பிரச்சனை கிடையாது. அதனால் எப்பயுமே கொஞ்சம் உஷாராகவே இருங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டுட்டு வாட்டர் மெலனை வாட்டர் இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஓகேவா? அவங்க சர்னு போவோம். சிக்கன்லாம் வேணும்னா இந்தாண்ட, அப்படியே காய்கறி வேணும்னா இந்தாண்ட, அப்படியே ஃப்ரூட்ஸுக்கு கொஞ்சம் கிட்ட எல்லாம் பாருங்கள். எந்த இடத்தையும் கூட்டம் இல்லை. வாட்டர் மெலன் கிட்டக்க மட்டும் தான் கூட்டம் இருக்குது. போயிட்டு இப்போ அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணி வாக்குவாதம் பண்ணி இப்போ வாங்கிட்டு வரணும். இங்கே விட்டுரு, அங்கே இல்லை, இங்கே இல்லை பார்க்கிங்க. இதிலே விடு, அங்கே பார்க்கிங் இல்லை. எப்படி நான் பார்த்துட்டேன், அங்கே பார்க்கிங்லாம் இல்லை. அவ்வளோதான். அப்படியே ஜம்முன்னு கைஸ் அப்படி இங்கே நம்ம இப்போ வண்டி நிப்பாட்டிட்டு போவோம். நிப்பாட்டினதுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க பாரு. வாங்கன்னு இப்போ இங்கேருந்து வாங்க போகிறோம். பார்த்துட்ருக்காங்க. இது 15 ரியாலுக்கும்.
இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்கும், கொஞ்சம் சோப்பாக இருக்கும். அதனால் இப்போ வாக்குவாதம் பண்ணி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க வாங்கிட்டு போகலாம் இப்போ நம்ம. ஏய் வெட்ட சொல்லு. சிக்கிம் லாஜிம் சிக்கிம் லாஜிம் சிக்கிம் 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 கத்தி போடு போடு குத்து. هو معلوم دائما يجي هنا ما في اول مره. வரல சோப்பு இல்ல. அந்த பக்கம் ஏன் வீணா போனதை கொடுத்துருக்கான் பாரு. ஜெய் சோப்பா இருக்க போதா இல்லையான்னு தெரியவில்லை, பார்ப்போம். போடு செக் செக் புக் 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 ஜிப் 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 ஜிப். ها والله ما في سكر زيادة. سخانة الحين سخانة حر. ما في سكر ما في سكر ما في سكر. பக்காவாக நம்ம அவங்கள்ட்ட வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு இதுவுமே வாங்கியிருக்கோம். என்னது வாட்டர் மெலன் ஒன்று வாங்கினோம். இன்னொன்று அது என்ன சொல்லுவாங்க, ஸ்வீட் மெலனா? இன்னொன்று ஸ்வீட் மெலன், அதாவது முலாம்பழம்னு சொல்லுவோம்ல, அந்த முலாம்பழம் ஒன்று வாங்கியிருக்கோம். இங்கே சம்மாம்னு சொல்லுவாங்க அதை. கர்பூஜா இதை என்ன சொல்லுவாங்க, வாட்டர் மெலனு? கபாபா? ஹபாப் ஹபாப். வாட்டர் மெலனுக்கு ஹபப், வாட்டர் மெலனுக்கு ஹபப், கர்பூஜாக்கு கமாமா ஷமாம். ஓகேவா? அதாவது ஸ்வீட் மெலனுக்கு ஷமாம், வாட்டர் மெலனுக்கு ஹபாப். ஓகே சரி, இப்போ போவோமா? வாங்கோ. வெல்கம் பேக் ஜி ஃபேம்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் விடிஞ்சிருச்சுங்க. நைட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேராக நம்ம இங்கே கிளம்பி அண்ணன் ரூமுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு இட்லி கறி குழம்புன்னு சொல்லி செஞ்சு ஒரு வெளுத்துட்டோம் நம்ம. இப்போ வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டா ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. மேகி ஊர்லேருந்து எடுத்து வந்த மசாலா கூட ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மெலன் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பக்கம் எங்கள் வீடியோ காலில் உட்காந்துருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். அண்ட் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் நான் நைட் எண்ட் பண்ணிருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லாமல் எப்படி வீடியோ கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டுவோம். ஓகேவா? பை பை. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ இப்போ நான் ஷூட் பண்ண ஆரம்பிப்பேன். இன்றைக்கி ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம ஐடி போடணும். அப்புறம் அப்படியே என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றப்போ இல்லை வேணாம், நம்ம இதிலே கண்டினியூ பண்ணலாம், நல்லாயிருக்கும். டே 2. ஓகேவா? லெட்ஸ் கோ ஜிப்பேன். முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு டக்கு நம்ம வெளியே போகலாம் வாங்க. ஸோ லெட்ஸ் கோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிளம்பிட்டோம். தேடுதல் வேட்டை, வேலை தேடுதல் வேட்டை. ஸோ இப்போ அந்த வேலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ஓடுறோம். லெட்ஸ் கோ. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு 34 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைம் காட்டுது. ஸோ அதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேனேஜ் பண்ணி கொடுக்கணும், ஓடி போய்ட்டு ஐடி போட்டுட்டு வருவோம். நேற்று பேசியாச்சு அண்ணன் வர சொல்லுங்கள் ஐடி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போயிட்டுருக்குறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு முன்ன பின்னே இடிக்குது. அதான் இங்கே நான் ரெடி பண்ணணும். கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற கார் எடுத்தால் ஒரு நல்ல காராக எடுக்கணும். பிகாஸ் நம்ம தொழிலுக்குன்னு வாங்குகிறோம் அப்படிங்கக்குள்ளே, வியாபாரத்துக்குன்னு வாங்குகிறோம் அப்படிங்கக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வண்டி அதாவது இருக்கணும். அதனால் இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு வேலையை முடிப்போம் ஜிப்பேன். ஓகேவா? வாங்க இப்போ கிட்டே போயிட்டு ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் மறுபடியும். ஏன்னா ரொம்ப வீடியோ பெருசும் ஆகிடக்கூடாது. டேட்டா ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க இங்கே. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால தான் சிக்னல் ஓப்பனில் இருக்குது. குடுன்னு போயிட்டு இப்போ நம்ம போடுவோம். இங்கே எவ்வளோ சம்பளம் என்ன எதுன்னு சொல்லி தெரியல. டார்கெட் மட்டும் தான் தெரியும். மாதத்துக்கு 360 ஆர்டர் ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. ஜி ஃபேம்ஸ் ஒரு வேளை வந்து வண்டியை கொண்டு வந்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியல. கீட்டாவோட வண்டியெலாம் ஆனால் இங்கே நிற்கிது. நம்பரே இல்லாத புது வண்டியெலாம் வந்தோம்னா நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஐ திங்க் ஸோ இங்கே உள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க இதில் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை ரீச் பண்ணுவோம். ரீச் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இவனாவது ஐடி போட்டு கொடுக்குறானா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். ஆஃபீஸை முதல்ல பார்ப்போம் நம்பிக்கை வருதா இல்லையான்னு. ஆனால் இதுவே ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் மாதிரி தான் இருக்குது. எதுலேயுமே வந்து கடைக்கு அது இதெல்லாம் இல்லை. ஆஃபீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் எப்படி மேலே போகிறதுன்னு தெரியலையே. எப்பா எந்த வழிப்பா, யாராவது சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்னமோ பில்டிங் மாதிரி இருக்குது. லெட்ஸ் ட்ரை. எந்த வழியாக போகிறதுன்னு தெரில. வந்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைக்கிடுவோம். அவ்வளோதான். க்ளோஸ். பார்ப்போம் உள்ளே போயிட்டு இப்போ ஐடி இவங்க போட்டு கொடுக்குறாங்களா இல்லைன்னு. பட் நம்ம நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டோம். ஐடி வந்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சேலரி எவ்வளோ, இவங்களோட எக்ஸ்ட்ரா ஓட்டினா எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க, கம்பெனி தரப்புலேருந்து என்ன போனஸு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம அவங்க தான் ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் 17ஆம் நம்பர் ஆஃபீஸுன்னு சொன்னாங்க.
17 நம்பர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு இப்போ தேடுவோம் வாங்க ஜிஃபேம். ஜிஃபேம் ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி வந்தாச்சு வெளியே. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களோட சிஸ்டமும் கொஞ்சம் அப்படி மாறினாப்பில் தான் இருக்குது, ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் 1500 சம்பளம் கொடுக்குறாங்க, இவங்க 4800 இந்த மாதிரி தான் சம்திங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இப்போ கிட்ட போய் பார்ப்போம் என்ன எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நம்ம ஐடி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு பயப்புள்ள லிங்க் ஒன்று கொடுத்து இதை ஃபில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதில் போய்ட்டு ஃபில் பண்ணி இப்போ அப்ளை பண்ணணுமா, கால் வருமா, கால் வந்தால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வண்டி இருக்கா இல்லையா, வண்டி நாங்கள் கொடுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ சேலரி, எவ்வளோ டார்கெட்டு, என்ன டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ என்ன எதுன்னு அது தனியாக சொல்லுவாங்களாம். சரி ஓகே பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஜிஃபேம்ஸ் ஒரு வேளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியிருக்கோம். வண்டிக்கு ஒரு மேட் வர வச்சுருந்தோம் இந்த வண்டிக்கு. ஸோ அந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவன் ரூம்லேருந்து வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நான் வீட்டுக்கு போய்ட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன சொன்னாங்க அந்த போன இடத்துல ஒர்க்குக்கு என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட சிஸ்டம் இவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் ட்ரை என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்றதையும் அதையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இப்போ அதில் இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு இடத்த விட்டு கிளம்புவோம் ஃபஸ்ட்டு நம்ம. ஜிஃபேம்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். லெட்ஸ் கோ. அந்த கடையிலேருந்து ரொட்டி மட்டும் வாங்கிக்கலாம். இன்னும் க்ரீன் பீஸ் செஞ்சு வச்சுருக்கு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரொட்டி சாப்பிட்டா செமையாக இருக்கும். அதனால் சூடாக இருக்கான்னு சொல்லி பார்த்து அதை செக் பண்ணி இங்கேருந்து இப்போ வாங்கிட்டு கிளம்பலாம் வாங்க. ஜிஃபேம்ஸ் இங்கேருந்து எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மைதா ரொட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரொட்டி. சூடாக உள்ளேருந்து எடுத்து போட்டாங்க. ஒரு ரியலுக்கு 6 பீஸு எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் எள்ளு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். எல்லாம் பேக்கரி ஐட்டம் நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்குறாங்க ஜிஃபேம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ்ன்னு சொன்னது இந்த பச்சை பட்டாணி தான் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சிக்கன் இருக்குது, இதுக்குள்ளே ரொட்டி இருக்குது. நல்லா சூப்பராக அது அழகாக இப்போ இதை எடுத்து போட்டி இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிக்கலாம். நல்லா சுட இருக்குது. வாங்க இப்போ அல்டிமேட் பண்ணலாம் இதை. ஓகே அப்படியே ரொட்டியை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிச்சுக்கலாம். அப்படி இப்படி வேணும்னா கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது உள்ளே ஊற்றி வச்சுக்கிட்டு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது கோதுமை ரொட்டி அல்டிமேட். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூப்பர். பெங்கடா கேமரா இங்கே இருக்கா, ஆவி பறக்க. பிரமாதமாக இருக்குது. சூப்பர். அப்படியே இப்போ ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் மெலன் சாப்பிட்டுக்கிட்டே இந்த பக்கம் கூட படம் பார்த்துட்ருக்குறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவை இத்துடன் நான் முடித்துக்கொள்ள போகிறோம். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை ரூமில், சாரி வெளியே. ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிகாஸ் வேன் தெரில, அதனால் லைட்டாக நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் அதில். அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே கைஸ், மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய். லவ் யூ ஆல். Cheers.